பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சதுக்கான பரிசு ஒரு வருட சிறை தண்டனை. சொந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்த மக்களுக்காக ஒரு உறவா நின்றதுக்கான பரிசு இந்த ஒரு வருட சிறை தண்டனை. இதுல எல்லாத்தோட கொடுமை என்னன்னா, இந்த செய்தியை வெளியிடக்கூடிய ஒவ்வொரு மீடியாக்களுமே, அது எல்லா மீடியாக்களுமே ஜவாஹிருல்லா அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை, வெளிநாட்டிலிருந்து பணம் பரிவர்த்தனை, வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்ற வழக்கு, 1,50 கோடி ரூபாய் பணம் வாங்கிய வழக்கு அப்படின்னு சொல்லி இதை மட்டுமே போடுறாங்களே தவிர, இங்க எவனுமே ஏடா ஏன் வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கினாங்க, யாருக்காக இந்த பணம் வாங்கினாங்க, இந்த வழக்குல வருமான வரித்துறை என்ன கடைசி ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு மீடியா கூட இந்த செய்தியை வெளியிட மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை நடந்தோன்னே இத்தனை நாள பல கருத்து வேறுபாடுகள் இருந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு ஓரணியில திரண்டு நிற்கிறத பார்க்கும்போது உண்மையில ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கு. அப்போ இந்த வழக்குல என்ன நடந்துச்சு, ஏன் இந்த ஓராண்டு சிறை தண்டனை, மீடியாக்கள் எப்பேற்பட்ட செய்திகளை இங்க வெளியிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் எப்படி ஓரணியில திரண்டு நிற்கிறாங்கன்ற சம்பந்தமான முழு விபரங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இது என்ன பிரச்சனை, என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1997 நவம்பர் 30 கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய அளவில் ஒரு கலவரம் நடந்துச்சு. காவல் அதிகாரி செல்வகுமார் அவர் கொல்லப்பட்ட பிறகு அங்க பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் மேல பெரிய ஒரு கலவரம், அர்ஜுன் சம்பத் மாதிரியான இந்துத்துவ அமைப்புகள் அவங்களோட சேர்ந்து காவல்துறையுமே ஒரு பக்கம் பெரிய அளவில் ஒரு அராஜகம் செஞ்சு பல பேர் அதுல கொல்லப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 19 இஸ்லாமியர்கள் அதுல கொல்லப்பட்டாங்க. இஸ்லாமியரோட உடைமைகள் தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. பெரிய அளவில் கலவரங்கள், கொள்ளைகள் சொல்லி அங்க இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் அன்னைக்கு பாதிக்கப்பட்டாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்னைக்கு பெரிய அளவில் எந்த ஒரு நிவாரண உதவியோ, அங்க உயிரிழந்தவங்களுக்கான முறையான நிவாரண உதவியோ எதுவுமே வழங்கப்படலை. அப்போ அன்னைக்கு தமுமுகன்ற ஒரு அமைப்பு, அவங்க அன்னைக்கு தான் ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தாங்க. அப்போ தமுமுக அமைப்பு சார்பில் அதோடைய தமுமுக பெரிய அளவில் அங்கே களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியாக நின்றாங்க. அப்போ அந்த இடத்துல பல மக்கள், ஒரு நல்லுள்ளம் கொண்ட மக்கள் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. தமுமுகவுடைய ஆதரவாளர்கள் இன்னும் நல்லுள்ளம் கொண்ட மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. CMRF அப்படின்னு சொல்லக்கூடிய கோவை முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ரிலீஃபாக ஒரு ஃபண்ட், ஒரு அறக்கட்டளை ஒன்று துவங்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை ஏற்பட்டு அந்த அறக்கட்டளை மூலிமா பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, உயிரிழந்த மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணுற நிதி வசூல் பண்ணுறாங்க. அந்த பொதுமக்களுமே பெரிய அளவில் நிதி வசூல் அன்னைக்கு நிதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிதி கொடுக்கும்போது அன்னைக்கு வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் அவங்களுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கொடுத்து உதவி செய்கிறாங்க. இந்த நிதி வசூல் மூலிமா அன்னைக்கு உயிரிழந்தவங்களுடைய குடும்பம் சரி, அங்கே உடைமைகளை இழந்த குடும்பத்துக்குமே அது பெரிய அளவில் ஒரு ஆறுதலாக இருந்தது. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நடக்கிறது 1997 to 2000 தான் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் 2001 வாஜ்பாயோடைய அரசு ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வராங்க. இப்போ இந்த 2000 காலகட்டம், 2001 காலகட்டத்தில் தமுமுகன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரம்மாண்ட ஒரு அமைப்பு அன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக பெரிய அளவில் களமாடுறாங்க. அன்னைக்கு அண்ணன் ஹைதர் அலி எல்லாருமே தமுமுகவில் ஒன்றா இருந்த ஒரு காலம், அண்ணன் தமீம் அன்சாரி மாதிரி எல்லாருமே ஒன்றா இருந்த ஒரு காலங்கிறதால பெரிய அளவில் தமிழக மக்கள் மத்தியில் இந்த பாஜகவை பற்றியும் பாஜகவுடைய மதவரி கொள்கையை பற்றியுமே பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சு பெரிய அளவில் அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அணுகிறாங்க. அப்போ வாஜ்பாய் அரசாங்கம் மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கேஸை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிதி வசூல் செஞ்சாங்களே, வெளிநாடுகளில் நிதி வசூல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கெல்லாம் கையில் எடுத்துட்டு அன்னைக்கு பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அண்ணன் ஹைதர் அலி இவங்க மாதிரியான தமுமுக நிர்வாகிகள், இது இல்லாமல் அந்த அந்த அறக்கட்டளை நடத்தினாங்க இல்லையா, அவங்க ஒரு 3 பேர், இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது. CBI வழக்கு ஒரு பக்கம், வருமான வரித்துறையோட வழக்கு ஒரு பக்கம், 2 வழக்கு பதிவு செய்கிறாங்க. வெளிநாடுகள்லேருந்து பண வசூல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி CBI வழக்கு, இங்கே மாதிரி நிதி வசூல் செஞ்சதுக்காக இங்கே வருமான வரித்துறை சார்பில் 2 வழக்கு பதிவு செய்கிறாங்க. இந்த வழக்கில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதில் தமுமுக இதில் வந்து சம்மந்தப்படவே இல்லை. பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களோ ஹைதர் அலி அவர்களோ இதில் அவங்க நேரடியாக சம்மந்தப்படவே இல்லை. ஏன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு பொதுவான ஒரு நல்லுள்ளம் கொண்டவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதான் ஒரு ட்ரஸ்ட்டு. தமுமுகவுடைய ஆதரவாளர்கள் அதில் இருந்தாங்க. தமுமுக அன்னைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தமுமுகவுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அவங்களுடைய ஆஃபீஸ் வளாகத்தில் அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு இட வசதி இல்லாதனால நம்ம இடத்துல வச்சு அவங்க அந்த பணியை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இடம் கொடுத்து அந்த ஹெட் ஆஃபீஸில் இடம் கொடுத்தாங்க. இந்த இடம் கொடுத்த காரணத்துக்காகவே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வசூல் பண்ணீங்க இல்லையா, அதுக்காக நீங்களும் இந்த வழக்கில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அண்ணன் ஹைதர் அலி இவங்களுமே இந்த வழக்கில் சேர்க்கிறாங்க. இதில் இன்னொரு குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெளிநாடுகள்லேருந்து பணம் வாங்கினாங்க இல்லையா, அது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு அரசுகிட்டையோ, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யாராவது தனிநபர்கிட்டையோ, வெளிநாட்டை சேர்ந்தவங்கள்ட்டையோ யார்ட்டையுமே நிதி வசூல் பண்ணல. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியர்கள், இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொடுக்க பணத்தில் தான் இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பொதுவாகவே நமக்கு தெரியும், ஒரு சிலர் இந்த இடத்துல வியாக்கியானம்லாம் பேசுவாங்க. ஏன் வெளிநாட்டில் இருந்தால் அவங்க ஃபேமிலிக்கு பணம் அனுப்புவாங்களே, அது மூலியமா இங்கே கொடுக்க வேண்டியது தானே, ஏன் வெளிநாட்டில் இருந்து அவங்க டைரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லி சில வியாக்கியான கருத்தெல்லாம் பேசுவாங்க.
உடனே நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பேற்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, இது மாதிரியான மனிதாபிமான உதவி செய்கிறதுக்கோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏன் இவ்வளோ கொடுக்கணும், நம்மளாம் கொடுக்கணுமா, அதான் எல்லாரும் கொடுக்குறாங்களே, நீங்களே வெளிநாட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி இப்படி குடும்பத்திலேருந்து பல்வேறு வகையான கருத்துக்கள் வரும். அதனாலே பல பேர் என்ன செய்வாங்க, எதுக்கு வீட்டுக்கு தெரியணும், வீட்டுக்கு தெரியாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி டைரெக்டாக உதவி செய்கிறவங்க இருப்பாங்க. அப்படி வெளிநாடுகள்லேருந்து வாங்கப்பட்ட அந்த பணம் தான் இந்த 1,50 கோடி ரூபா பணம். இப்போ இந்த 2 வழக்கு பதிவு செய்யப்படுது இல்லையா, இந்த 2 வழக்கு அன்னைக்கு சிபிஐயோட இந்த வழக்கு வந்து எழும்பூர் மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுது, சிபிஐயோட வழக்கு. ஏன்னா ஒரு சிபிஐ கையாளக்கூடிய ஒரு சிறிய அளவிலான ஒரு வழக்கு இருக்குது, ரொம்ப சின்ன வழக்கு அப்படின்னும் போது இந்த மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடக்கும். பெரிய வழக்கு இருக்குது, ஒரு அரசியலில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துருச்சு, ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துச்சுன்னா தான் அது சிபிஐ நீதிமன்றத்துக்கு போகும். இது ஒரு சின்ன வழக்கு அப்படிங்கிறதால அவங்க இந்த மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் வருது. அப்போ மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் வரும்போதே இது ஒரு சாதாரண கேஸ் அப்படிங்கிறது இதில் புரிஞ்சிருது. ஆனால் இந்த விவரம் தெரியாமல் சில தற்கொலைகள் என்ன பண்ணுறாங்க, பார்த்தீங்களா, ஒரு வெளிநாட்டிலேருந்து 1,50 கோடி ரூபா வாங்கிட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து 1,50 கோடி ரூபா வாங்கி சொல்லி இன்னமும் தற்கொலைத்தனமாக சில தற்கொலைகள் அலைஞ்சிட்டு கிடக்குது. அப்புறம் இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சிபிஐ ஒரு பக்கம் வழக்கு, வருமான வரித்துறை ஒரு பக்கம் வழக்கு பதிவு செய்கிறாங்க இல்லையா. இப்போ வருமான வரித்துறை அதிகாரிகள் அவங்க சார்பில் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க, முழுமையாக விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த அறக்கட்டளை சேர்ந்த அறக்கட்டளை நடத்தக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. நீங்கள் இந்த பணத்தை எப்படிலாம் வசூல் பண்ணீங்க, யார் யார்கிட்ட வசூல் பண்ணீங்கன்னு சொல்லி எல்லா விவரங்களையும் கேட்குறாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கணக்கு வரவு செலவு எல்லாமே ரொம்ப கிளியராக வைக்கிறாங்க. அன்னைக்கு தமுமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழாக இருக்கக்கூடிய உணர்வு பத்திரிகை, அந்த உணர்வு பத்திரிகையிலுமே அந்த வரவு செலவு கணக்குகளை அடிக்கடி அவங்க அதில் பதிவிட்டுக்கிட்டே இருந்தாங்க. யார் உதவி செஞ்சாங்க, அது எப்படி செலவாச்சுன்னு சொல்லி உணர்வு இதழில் எல்லாமே பப்ளிக்காக தான் நடந்துச்சு, எங்கேயுமே ஒளிவு மறைவு இதில் நடக்கவே இல்லை. வருமான வரித்துறை அதிகாரிகள் யார்கிட்ட வாங்கினீங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்டாங்களா, யார் யாருக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த செலவு கணக்குலையுமே காட்டுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்கோன்னு காட்டும் போது நேராக இந்த அதிகாரிகள் கோயம்புத்தூருக்குமே போகிறாங்க. கோயம்புத்தூரில் அந்த உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தார்கள், அங்கே உடைமைகளை இழந்த அந்த குடும்பத்தார்கள் எல்லாருக்கிட்டையுமே போய் உங்களுக்கு இந்த மாதிரி நிதி கொடுத்தாங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு பாதிக்கப்பட்ட நிவாரண நிதி கொடுத்தாங்களான்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த மக்களுமே ஆமாம் எங்களுக்கான உதவிகள் அவங்க தான் செஞ்சாங்க, அவங்க இப்படி உதவி செஞ்சதால தான் எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் இழந்தோம், இன்றைக்கி நாங்கள் சரியான முறையில் இங்கே இருந்துட்டு இருக்கோம், எங்களோட உடைமைகள் பல தீக்கிரையாக்கப்பட்டுமே இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம்னா அவங்க செஞ்ச உதவி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுமே பாதிக்கப்பட்ட மக்களுமே இந்த வாக்குமூலம் கொடுத்ததுக்கு பிறகு வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. இந்த வழக்கில் எந்த ஒரு மோசடியுமே நடக்கல, இவங்க வெளிநாடுகள்லேருந்து முறைப்படி பணம் வாங்கினாங்க, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்ட தான் பணம் வாங்கினாங்க, அந்த பணத்தை முறைப்படி கணக்கு வச்சாங்க, முறைப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாங்க, இதில் ₹1 கூட எந்த ஒரு முறைகேடுமே நடக்கல, முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த கேஸையே அவங்க ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போ வருமான வரித்துறை சார்பில் இந்த வழக்கு 2003 தள்ளுபடி செஞ்சிடறாங்க. ஆனால் சிபிஐ பதிவு செஞ்ச அந்த வழக்கு இருக்கு இல்லையா, வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்படி தொடரப்பட்ட அந்த வழக்கு 2011 செப்டம்பர் 30 2011 மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்துக்கு திரும்பவும் இந்த வழக்கு வருது. அன்னைக்கு முறைப்படி வழக்கறிஞர்கள் போய் அங்கே போய் ஆதாரங்கள் முன்வைக்கிறாங்க. வெளிநாடுகளை நிதி வசூல் செஞ்சாலும் எந்த ஒரு வெளிநாட்டுக்கிட்டேயோ வெளிநாட்டு குடிமக்கள் கிட்டேயோ வாங்கலைங்க, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்ட தான் அந்த பணம் வாங்கப்பட்டிருக்கு, எல்லாமே முறைப்படி தான் வாங்கப்பட்டிருக்கு, எங்கேயுமே இந்த சட்டவிரோதத்தை மீறலை அப்படின்றத தெளிவாக சொல்லியுமே. ஆனால் நீதிமன்றம் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்னன்னா, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அன்னைக்கு பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அண்ணன் ஹைதர் அலி, இது மாதிரியான நிர்வாகி தமுமுக நிர்வாகிகளுக்கு, அவங்க தமுமுகவில் நேரடியாக எங்கேயுமே தொடர்பு இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்க ஆஃபீஸில் இடம் கொடுத்துட்டாங்கன்ற காரணத்துக்காக பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அண்ணன் ஹைதர் அலி இவங்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை, அந்த ட்ரஸ்ட்டை நடத்தினாங்களே அந்த அறக்கட்டளை நடத்தின நிர்வாகிகள் 3 பேருக்கு அவங்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படி சொல்லி 2011 இந்த தீர்ப்பு மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸை எடுத்துகிட்டு போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்கிறாங்க. சிபிஐ நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு அங்கேயுமே தெளிவாக போய் ஆதாரங்கள் முன்வைக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட தான் நன்கொடை வாங்கணுமே தவிர வேற எங்கேயுமே வாங்கலன்னு முறைப்படி ஆதாரங்கள் முன்வைக்கும் போதும் அந்த நீதிமன்றம் என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அந்த தீர்ப்பின்படியே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. தள்ளுபடி செஞ்சுட்டு அந்த நீதிமன்றத்துக்கு கொடுத்த தீர்ப்பு தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுமே கையை விரிச்சிட்டாங்க. இது நடந்தது 2017 தமுமுகவுடைய மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டு அந்த மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அந்த தீர்ப்பை உறுதி செஞ்சுட்டாங்க. அதாவது 1 வருட சிறை தண்டனை அப்படின்னு உறுதி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தமுமுகவோட சார்பில் இதை உண்ண விடாம சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இது மேல்முறையீடு செய்கிறாங்க. இந்த மாதிரி பல ஆதாரங்களோட போய் மேல்முறையீடு செய்யும் போது இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது இப்போ நேற்று வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இங்கே தமுமுக சார்பில் மேல்முறையீடு செஞ்சாங்க இல்லையா, அந்த மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டு அவங்க கொடுத்த அந்த இதுக்கு முன்னாடி தண்டனை அப்படி 1 வருட சிறை தண்டனை, அந்த நிர்வாகிகளுக்கு 2 வருட சிறை தண்டனை சொன்னாங்க இல்லையா, அந்த தண்டனையை உறுதி செஞ்சுட்டு இவங்களுடைய மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க.
இப்போ இந்த தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்காக, இதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்ல நீங்க அப்பீல் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு 1 மாச அவகாசம் அப்படி சொல்லி 1 மாத அவகாசம் கொடுத்திருக்காங்க. இனி தமுமுகவுடைய சார்பில் இந்த வழக்கை அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதுதான் இந்த வழக்கில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சு எல்லாமே சட்டப்பூர்வமா எல்லாம் முழுக்க வரவு செலவு கணக்கு அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு தான் இந்த ஓராண்டு சிறை தண்டனை. இப்போ இவ்வளவு செய்திகள் இருக்கும்போது, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும் போது, இந்த செய்தியை வெளியிடக்கூடிய ஒவ்வொரு மீடியாக்களுமே, நான் எல்லாருமே பேரோடய சொல்றேனே, தி ஹிந்து, விகடன், நக்கீரன் உட்பட எல்லா எழுத்து ஊடகங்கள் எல்லாருமே இந்த செய்தியை வெளியிடும் எப்படி தெரியுமா போடுறாங்க? வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்கிய வழக்கில் பேராசிரியர் ஜவாஹிர்லாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை, சட்டவிரோதமா பணம் வாங்கிட்டாங்க, 1.5 கோடி ரூபாய் வெளிநாட்டில இருந்து பணம் வாங்கிட்டாங்க சொல்லி வெறும் இந்த செய்தியை மட்டுமே போடுறாங்க. அங்க கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மட்டுமே போடுறாங்களே தவிர, இது எதுக்காக வெளிநாட்டில இருந்து பணம் வாங்கினாங்க, அங்க என்ன நடந்துச்சு, பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி உதவி செஞ்சாங்க, இந்த வழக்கு விசாரிச்ச வருமான வரித்துறை இதுல என்ன சொன்னாங்க, அங்க எந்த ஒரு மோசடியுமே நடக்கல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி இந்த எந்த விவரத்தையுமே பதிவு செய்யாம வெறும் மேலோட்டமா மட்டும் செய்தி போடுறாங்க. இப்ப இந்த மேலோட்டமா செய்தி பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க, 1.5 கோடி ரூபாய் வெளிநாட்டில இருந்து வாங்கியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி 1.5 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க பத்தியா, இவங்க எல்லாம் நல்ல தலைவர்கள் பார்த்தா ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்க மேல ஒரு தவறான ஒரு கற்பிதம் தான் இந்த இடத்துல உருவாயிட்டு இருக்குது. இவங்க ஒன்றும் மோசடி செய்யறதுக்கோ ஊழல் செய்யறதுக்கோ சொகுசான வாழ்வு வாழ்றதுக்கோ அந்த நிதி வசூல் செய்யல, முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வசூல் செஞ்சாங்க. அதை முறைப்படி பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனா அந்த செய்தியை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் கொஞ்சம் கூட அந்த ஊடக அறமே இல்லாம இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு வெறும் மேலோட்டமான செய்தியை போட்டு அவங்க மக்களுக்காக உதவி செஞ்சாங்களே ஒரு குற்றவாளி மாதிரி இன்னைக்கு சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களை பத்தி தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஒரு மக்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா தமுமுக சேர்ந்தவங்க களத்தில் வந்து நிற்பாங்க, மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க வந்து களத்தில் நிற்பாங்கன்னு சொல்லி இங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு இப்ப நடந்த ஒரு உதாரணத்தை நம்ம சொல்றதா இருந்தா, பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவங்க எம்எல்ஏ, அவங்களுடைய தொகுதி பாபநாசம் தொகுதி. இந்த பாபநாசம் தொகுதியின் கீழே தான் சுவாமி மலை வருது. அதாவது முருகனுடைய அறுபடை வீடுகள் இருக்குல்ல, அதுல 4வது வீடா இருக்கக்கூடிய சுவாமி மலை இந்த பாபநாசம் தொகுதியில தான் இருக்குது. எம்எல்ஏ ஜவாஹிருல்லா அந்த சுவாமி மலை கோயிலை போய் ஆய்வு செய்ய போறாங்க. ஏன்னா அவங்க தொகுதிக்குள்ள இருக்குன்னு ஆய்வு செய்ய போறாங்க. அங்க போய் அவங்க ஆய்வு செய்யும் போது அங்க பல பக்தர்கள் மூட்டு வலியால கஷ்டப்படுறாங்க. ஏன்னா படி அவ்வளவு பெரிய படியேறி சுவாமி மலைக்கு மேல போனோம், அங்க வழிபாடு செய்யறதுக்கு அந்த இந்து பக்தர்கள் பெரிய அளவுல கஷ்டப்படுறாங்க, மூட்டு வலி இருக்கக்கூடிய பக்தர்கள் பெரிய அளவுல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு அவங்களுக்குமே மூட்டு வலி பிரச்சனை இருக்குது. ஆனா இதோட போய் மக்களோட பிரச்சனை போய் ஆய்வு செய்யறாங்க. போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னோட தொகுதியில் இருக்கக்கூடிய சுவாமிமலை கோயில்ல பக்தர்கள் மூட்டு வலி இருக்கக்கூடிய பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால சுவாமி மலையில அந்த கோவிலுக்கு லிஃப்ட் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும், வயதானவங்க இதனால நல்ல முறையில் போய் அவங்க போய் வழிபாடு செய்ய முடியும் சொல்லி ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ இந்து மக்கள் வழிபாடுக்காக இப்பேற்பட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அன்னைக்கு இதை கேட்ட இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டு, ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ இந்து மக்களுடைய கோரிக்கைக்காக முன்வைக்கிறாரு, இதை நான் இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் நான் இதை நான் உடனடியாக நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றியும் காட்டினாங்க. அதுக்கப்புறம் பேராசிரியர் ஜவஹர்லால் திமுகவுக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு இஸ்லாமிய ஒரு எம்எல்ஏ அங்க இந்து மதம் மக்கள், அவங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லி எந்த பாரபட்சம் பார்க்காம அவங்களும் என்னோட மக்கள் தான், எனக்கு ஓட்டு போட்ட மக்கள், என் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி எல்லாருமே இங்க மதத்தால எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம ஒரு இஸ்லாமியர் எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத முறைப்படி ஒரு எம்எல்ஏவா அந்த இடத்துல அவங்க நடந்து காட்டிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது சரி, தமுமுக சேர்ந்த தோழர்கள் அவங்க கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மத பாரபட்சமே பார்க்காம அவங்களுடைய மத சடங்குப்படியே அடக்கம் செய்யக்கூடிய, அதாவது பெத்த மகன் கூட தந்தையோட உடம்பு தொடுறதுக்கு பயந்துட்டு இருந்த நேரத்தில் இந்த தமுக சேர்ந்த தோழர்கள் போய் அங்க முறைப்படி அந்த அடக்கம் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க. ஒவ்வொரு மழை வெள்ளம் வரும்போதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தோழனா ஒரு சகோதரனா களத்தில் போய் நிற்கிறாங்க. இப்படி மக்களுக்காக பணி செஞ்சுட்டு இருந்த அவங்களுக்கு தான் இன்னைக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசு என்னன்னா 1 வருட சிறை தண்டனை சொல்லி. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவங்களுக்கு ஒரு வயசான காலத்துல இப்ப சமீபத்தில் கூட அவங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுருச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களை போய் நேரில் போய் அவங்க இல்லத்திலே போய் சந்திச்சாங்க. நம்ம பேட்டை டிவியோட ஆஃபீஸையுமே பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவங்க தான் திறந்து வச்சாங்க. 2 மாடி மேலே ஏறி வரதுக்கு அவங்க சிரமப்பட்டாங்க. ஆனால் வந்து திறந்து வச்சுட்டு நமக்கு அறிவுரைகள் சொன்னாங்க. தம்பி நல்ல முறையில் செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னும் சிறப்பான முறையில் நீங்கள் கொண்டு போங்க, மக்கள் எல்லா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கருத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பல அறிவுரைகளை நம்ம எங்கே சந்திச்சாலுமே இந்த விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களோட பக்கத்தில் நின்றதுக்காக தான் இன்னைக்கு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிசு என்னன்னா இவங்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை. இது எதுவுமே இந்த வழக்கோட பின்னணி எதுவுமே தெரியாம சில தற்கூரிகள் என்ன செய்யறாங்க, ஏதோ ஊழல் பண்ணிட்டா மாதிரி முறைகேடு நடந்துக்கிட்ட மாதிரி சில தற்கூரிகள் ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் சில தற்கூரிகள் இங்க உளறிட்டு கிடக்குது. ஆனா இதுல இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா, அன்னைக்கு வாஜ்பாயோட ஆட்சியில ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா இது செய்யப்பட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த பழிவாங்கக்கூடிய அரசியல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது.
ஆனா இன்னைக்கு இத்தனை நாளா ஒரு கருத்து வேறுபாடுல பல இஸ்லாமிய அமைப்புகள் பிரிஞ்சிருந்ததை பார்த்திருப்போம். ஒரு அரசியல் காரணங்களுக்காக இல்ல சின்ன சின்ன ஒரு மசாயில விஷயங்களுக்காக இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை அப்படின்னு இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்ச எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்னா ஒரு அணில திரண்டு பேராசிரியர் அவர்களுக்கு நாங்க பக்கபலமா நிற்போம், ஸ்டாண்ட் வித் ஜவாஹிருல்லா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எஸ்டிபிஐ, ஐஎன்டிஜே, தௌஹீத் ஜமாத்னு சொல்லி எல்லா அமைப்புகளுமே ஒன்னா சேர்ந்து பேராசிரியர் ஜவாஹிருல்லாவுக்கு நாங்க கூட பக்கபலமா நிற்போம்னு சொல்லி எல்லாருமே ஒரு அணில ஒன்று திரண்டு இருக்கிறாங்க. அதனால மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு சமுதாய போராளிகளுக்கு கண்டிப்பா மக்கள் எல்லாருமே பக்கபலமா நிற்பாங்க. இந்த வழக்கு அடுத்து உச்சநீதிமன்றத்தில் இவங்க மேல்முறையீடு செய்யறதால உச்சநீதிமன்றம் ஒரு முறையான தீர்ப்பு வழங்கப்படும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானே உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு முறையான தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா தமிழர்களுமே இங்க பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவங்க மக்களுக்காக செஞ்ச பணி ஒருபோதும் வீணாகாது. இப்பேற்பட்ட சமுதாய தலைவர் இந்த தலைமுறைக்கு அவங்க கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஒரு பாக்கியமான விஷயம்ங்கிறதால அவங்களுடைய மக்கள் பணி இன்னும் பெரிய அளவில் தொடரணும் அப்படின்னு சொல்லி பேட்டை டிவி சார்பில் மனசார வாழ்த்திக்கிறோம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.